புத்த பிச்சுக்களுக்கான ஒரு இளைப்பாடுற இடம் ஒண்ணு வேணும் அவங்களுக்கு. தியானம் மட்டும் இல்லாம மதம் மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஒரு அமைதியான ஒரு இடம் வேணும் அப்படின்னு யோசிக்கிறப்ப எந்த இடத்த அமைக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்ப காவிரி பூம்பட்டினம் மிகப்பெரிய ஒரு வியாபார ஸ்தலமாக, ஒரு அதிகமான வணிகர்கள் போற இடமா, ஏற்றுமதி இறக்குமதி பண்ற இடமா இருக்கு. அப்ப அந்த இடத்துல வச்சா ஒரு அமைதியா இருக்காது. அப்ப இலங்கைக்கும் காவிரி பூம்பட்டினத்துக்கும் இடையில் ஒரு இடமா இருக்கணும், அமைதியான இடமா இருக்கணும். அப்படிங்கிறப்ப அசோக சக்கரவர்த்தி நாகப்பட்டினத்தை தேர்ந்தெடுத்து இப்ப இருக்கிற நம்ம அவரித்திரல் பந்தனத்திட்டா அப்படிங்கிற ஒரு பேர்ல இருந்திருக்கு. அதற்கு பக்கத்துல நம்ம ஒரு புத்த பிச்சுக்களுக்கான ஒரு மடத்தை கட்டணும் அப்படின்னு சொல்லி அசோக சக்கரவர்த்தி கட்டினதாதான் நம்ம இப்ப இந்த நீதிமன்றத்தை சொல்றாங்க. இப்ப இருக்கிற நீதிமன்றம் கட்டடம் இருக்கிறத, அதுதான் வரலாற்றுல நாகப்பட்டினம் பற்றிய ஒரு முதல் பதிவாக இருக்கு. அதற்கு பிறகு 6ஆம் நூற்றாண்டுல அதற்கான கோபுரங்களை பல்லவ அரசர் வச்சதா சொல்றாங்க. வெள்ளிகளாலான வெள்ளி பூச்சி அமைக்கப்பட்ட கோபுரத்துக்கு அந்த கோபுர கலசங்கள் வச்சதா சொல்றாங்க 6ஆம் நூற்றாண்டுல. 6ஆம் நூற்றாண்டுல காயரோகணசாமி கோயில் கட்டப்படுது. அப்ப உள்ள பதிவு அப்பர் பாடுறாரு, மலை போன்ற கப்பல்கள் காயரோகணத்துக்கு எதிர்த்தாப்புல கடல்ல நின்றதா சொல்றாரு. அதே மாதிரி சுந்தரர் பாடுறப்ப நிறைய நறுமண பொருட்கள் ஏற்றுமதி இறக்குமதி பண்ற இடமா நாகப்பட்டினம் இருந்திருக்கு. அதனால இந்த சிவனுக்கு நாகப்பட்டினம் நகரமே ஒரே நறுமணமாக இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் சுந்தரரோட பாட்டுல பதிவு இருக்கு. ஆனா நாகப்பட்டினம் அப்படிங்கிற பேரு எதுலையுமே இல்லை. அவங்க சொல்ற அந்த இடக்குறிப்பை வச்சு இலங்கைக்கும் காவிரி பூம்பட்டினத்துக்கும் இடையில கப்பல் பிரயாணம் உள்ள நேரத்தை வச்சுதான் இந்த இடத்த நாகப்பட்டினமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நீர் பெயர்த்து பட்டினப்பாளையில நாகப்பட்டினத்துக்கு நீர் பெயர்த்து அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கிறதா சொல்றாங்க. நாகர்கள் வாழ்ந்ததுனால நாகப்பட்டினம், அப்ப நாக்பூர், நாக் அப்படின்னு ஆரம்பிக்கிற இடத்துல எல்லாருமே நாகர்கள் இருந்தாங்க அப்படின்னு சொல்றதுனால நாகப்பட்டினமா பின்னாடி அழைக்கப்பட்டுச்சு. ஆனா அதற்கு முன்னாடி இதோட பூர்வக்குடி மீன்பிடி தொழில் செய்யறவங்க, கப்பல் தொடர்பான தொழில் செய்யறவங்க தான் நாகப்பட்டினத்துல ஆதிக்குடியாக இருந்திருக்கிறாங்க. இது ஒரு உருவாக்கப்பட்ட நகரம். அப்ப நாகப்பட்டினத்தோட வளர்ச்சி எப்படி வருது அப்படின்னா, 2 முறை கடற்கோள் சுனாமி காவிரி பூமண்டலத்தை தாக்குது, பூம்புகாரை தாக்குது. 2வது முறை தாக்குனப்போ ஒரு 6ஆம் நூற்றாண்டுக்கு பின்னாடி தாக்குனப்ப இனிமே காவிரி பூம்பட்டினம் சரியா வராது வணிகத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோழர்கள் ஆட்சியில நாகப்பட்டினத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து கப்பல்களை நிறுத்துற இடமா, ஏற்றுமதி இறக்குமதி செய்யற இடமா நாகப்பட்டினத்தை உருவாக்குறாங்க. அதுதான் நாகப்பட்டினத்தோட ஆரம்ப கால வரலாறா இருக்கு. நாகப்பட்டினம் பெருமாள் கோயில் 8ஆம் நூற்றாண்டு கிட்ட கட்டப்படுறப்ப அந்த கோபுரத்துல உள்ள விளக்கு கப்பல்களுக்கு படகுகளுக்கு ஒரு கலங்கரை விளக்கமாக இருந்திருக்கு. இப்ப அமைக்கப்பட்டிருக்கிறது இப்ப நீங்க புத்தகம் வெளியிட்டது 3வது கலங்கரை விளக்கம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு முன்னாடி 2 கலங்கரை இருந்திருக்கு அப்படிங்கிறாங்க. கோடியக்கரையில ஒரு கலங்கரை விளக்கத்தோட எச்சம் இருக்கு. ஆனா இங்க எந்த எச்சமும் இல்லை. இங்க பழைய கடற்கரை விளக்கத்தோட இடிபாடுகள் எதுவும் இங்க இல்லை. சோழர்கள் காலத்துல ஏற்றுமதி இறக்குமதிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட நகரமாக நாகப்பட்டினம் இருந்திருக்கு. அதற்கு பிறகு வரலாற்று குறிப்புகள் அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. கோவி இளைஞனா எழுதின புக்லயும் அதுக்கப்புறம் நேரா போர்ச்சுகீசியர்கள் காலத்துக்கு தான் வந்துடுறாங்க நாகப்பட்டினத்துக்கு. கப்பல்ல அவங்க அதிகமா வர்றப்ப இந்த பறவை அப்படின்னு சொல்லப்படுற இடத்துல நீர் சுழல்ல படகுகள் நிறைய, கப்பல் நிறைய சிக்கிடுது பறவைங்கிற இடத்துல. அது எதனால அந்த நீர்ச்சூழல் ஏற்படுது அப்படிங்கிறது போர்ச்சுகீசிய கப்பலோட்டிகளுக்கு கண்டுபிடிக்கவே முடியல. அவங்க மத ரீதியா அங்க மாதா கோயிலை நிர்மாணிச்சு அதை கும்பிட்டதுனால அந்த நீர்ச்சூழல்ல இருந்து தவிர்க்கப்பட்டது அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. இன்னொன்று அந்த பறவைக்கு போகாம
அந்த நீர்ச்சூழல்ல சிக்காம இருக்கிறதுக்காக நாகப்பட்டினத்தை வந்து கப்பல் நிறுத்துற இடமாக இது பண்ணாங்க. அதிகமா நீர்ச்சூழல்ல நிறைய சேதம் ஏற்படுது, கொண்டு வர்ற பொருள்கள்லாம் கவுந்துருது, போர்ச்சுகீசில் கொண்டு வர்ற பொருள்லாம் கவிழ்ந்துருது அப்படிங்கிறதுனால நாகப்பட்டினத்தை வந்து முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. போர்ச்சுகீசியர்களுக்கு வந்து மிக முக்கியமான தலைநகரமா இருக்கு. அதற்கு முன்னாடியே இந்த புத்த அந்த நம்ம நாகப்பட்டினம் நீதிமன்றம் இருக்கிற இடத்துல அந்த புத்த மடத்துக்கு ஆனைமங்கலம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தை வந்து அசோகர் வந்து அதற்கான செலவுக்காக அந்த ஒட்டுமொத்த கிராமத்தையே வயல்களை எழுதி கொடுத்தார் அப்படின்னு ஒரு குறிப்பு இருக்கு, கல்வெட்டுல குறிப்பு இருக்கு. ஆனைமங்கலம்ங்கிற கிராமம் வந்து இங்கே உள்ள இந்த புத்த பிட்சுக்களுக்கான செலவுகளுக்காக அந்த அரசர் வந்து எழுதி கொடுத்திருக்காரு அப்படின்னு. போர்ச்சுகீசியர்கள் வந்து நாகப்பட்டினத்தை ஆக்கிரமிச்சப்ப அல்லது தொழில் தொடங்கினப்ப அவங்களுக்கு இந்த நகரத்தை சுற்றி உள்ள கோட்டை சுவர்கள், வடக்கு கோட்டை சுவர்கள், இப்போ மேலக்கோட்டை வாசல் சொல்றோம், வடக்கு கோட்டை வாசல் சொல்றோம், நீளமாகவே ஒரு கோட்டை சுவர் இருந்திருக்கு. அவங்களுக்கு அதை தாண்டி கிராமங்கள் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு 10 கிராமங்கள் அப்போ உள்ள தஞ்சாவூர்ல இருந்த சோழர் அரசர்கிட்ட கேட்டிருக்காங்க. அவரும் ஒரு 10 கிராமங்கள், சங்கமங்கலம், குறிச்சி, நிறுத்தனமங்கலம், இந்த கிராமங்கள் எல்லாத்தையும் எழுதி கொடுத்துருக்கிறாரு, போர்ச்சுகீஸ் எழுதி கொடுத்துருக்கிறாரு. அவங்களுடைய தலைநகரமா இருந்திருக்கு. அதற்கு பிறகு டச்சுக்காரர்கள் வசம் போய் கடைசியா ஆங்கிலேயர்கள் கையில வந்தப்போ ஆங்கிலேயருக்கு வந்து இந்த டெல்டா பகுதிக்கே தலைநகரமா நாகப்பட்டினத்தை வச்சிருந்திருக்காங்க ஆங்கிலேயர். இதுதான் நமக்கு வந்து பழைய கிடைச்சிருக்க ஒரு வரலாற்று குறிப்புகள். ஆங்கிலேயர்கள் போர்ச்சுகீஸர்கள் டச்சுக்காரமா இருந்தப்போ 1820லயே இங்க வந்து கல்லூரி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. 1600ல பள்ளி லெவல்ல இருந்து இப்போ இருக்கிற சிஎஸ்ஐ பள்ளி, வெஸ்லி மிஷன் பள்ளி அப்படிங்கிறது வந்து 1600கள்லயே வந்து அடித்தளமிடப்பட்டு திருப்பி அந்த பள்ளி உயர்நிலை பள்ளி ஆக்கப்பட்டு அது வந்து திருச்சிக்கு நகர்த்தப்பட்ட பிறகு திரும்ப தொடங்கப்பட்டதான் இப்போ இருக்கிற சிஎஸ்ஐ பள்ளி. அது கிட்டத்தட்ட ஒரு 300 ஆண்டுகளுக்கான வரலாறை கொண்ட பள்ளி அது, சிஎஸ்ஐ பள்ளி அது. அதே மாதிரி வந்து நாகப்பட்டினத்துல முதலாக போஸ்ட் தபால் துறை தொடங்கி கிட்டத்தட்ட 165 ஆண்டுகள் ஆகுது. தமிழ்நாட்டில் முதல்ல தொடங்கப்பட்ட 3 தபால் நிலையங்கள்ல நாகப்பட்டினம் 3வது. சென்னை முதல்ல தொடங்கியிருக்காங்க ஆங்கிலேயர்கள், 2வது ஊட்டியில, 3வது நாகப்பட்டினம் தான். அதுக்கு 2 ஆண்டுகள் கழித்து நாகப்பட்டினத்துல தண்டவாளங்கள் அமைக்கப்பட்டு ரயில் நிலையம் உருவாக்கப்பட்டிருக்கு. 1865 வாக்குல தண்டவாளங்கள் அமைக்கப்பட்டு ரயில் பெட்டி தயாரிக்கும் தொழிற்சாலையும் இங்கே இருந்திருக்கு. அதற்கான சுவடுகளும் இங்கே இருக்கு. நம்ம நாகப்பட்டினத்துல பழைய ஷெட்ல போனோம்னாலே அந்த இங்கிலாந்துலேருந்து வந்த அந்த தூண்ல அந்த அச்சு இருக்கும். முக்கியமாக வந்து இந்த ரயில் பெட்டி தொழிற்சாலை வந்து நாகப்பட்டினம் நகரத்தோட வளர்ச்சிக்கு வந்து முக்கிய காரணமா இருந்தது. 1866ல மார்ச் 22 அன்னைக்கு நாகப்பட்டினம் வந்து நகராட்சியாக அறிவிக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் உள்ள பழமையான நகராட்சியில முக்கியமான நகராட்சியா நாகப்பட்டினம் இருந்திருக்கு. அதற்கு காரணம் வந்து இந்த 2 இருந்தது தான். ரயில்வேவும் தபால் துறையும் வந்தது, இங்கே ஒரு மாவட்ட தலைநகராக வந்திருக்கு. இதுதான் இந்த நகரத்தோட நகராட்சியோட வரலாறு. அதற்கு பிறகு கிட்டத்தட்ட 150 ஆண்டுகள் வந்து பல்வேறு இயற்கை சீற்றங்கள். ஏன் நாகப்பட்டினத்தில் துறைமுகத்தை வந்து ஆங்கிலேயர்கள் வந்து அதிகமா தூத்துக்குடிக்கு மாத்தினாங்க அப்படிங்கிறதுக்கு வந்து காரணம் 1920, 30கள்ல தொடர்ச்சியா புயல் இருந்துகிட்டே இருந்திருக்கு. ஒவ்வொரு ஆண்டும் புயல் இருந்திருக்கு நாகப்பட்டினத்துல. அதனால ஏற்றுமதி இறக்குமதி, கப்பல் நிறுத்துறது, படகு நிறுத்துறது எல்லாமே வந்து மிகப்பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்திருக்கு ஒவ்வொரு ஆண்டும். அனுமானிக்க முடியாத அளவுக்கு ஒரே ஆண்டுல 2 புயல்லாம் வந்ததுனால இனிமே நாகப்பட்டினத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லி ஆங்கிலேயர்களே வந்து தூத்துக்குடிக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி மாத்திட்டாங்க. இயற்கை சீற்றம் தான் வந்து நாகப்பட்டினம் நகரம் வந்து இவ்வளவு தொன்மையா இருந்தும் டெவலப் ஆகாம இருக்கிறதுக்கு அது ஒரு முக்கிய காரணம் ஆங்கிலேயர் பண்ணதுல. சுதந்திரத்துக்கு பிறகு நேரடியா நம்ம பார்த்தோம் அப்படின்னா நாகப்பட்டினம் வந்து தஞ்சாவூர் தான் முக்கியத்துவம் பெற்றுச்சு. தஞ்சாவூருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்ததுனால நாகப்பட்டினத்துல துறைமுகம் ஒன்று தான் சிறப்பாக இருந்துச்சு. துறைமுகமும் இல்லை அப்படிங்கிறதுனால நாகப்பட்டினத்தோட வளர்ச்சி
கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. மிகப்பெரிய எண்ணிக்கையிலான தொழிலாளர்கள் வந்து கப்பல் தொடர்புல வந்து நாகப்பட்டினத்துக்கு இடம்பெயர்ந்தாங்க. மீனவர்கள் வந்து இஸ்லாமியர்கள் வந்து மீன்பிடி தொழில் வந்து நாகப்பட்டினத்துல அதிகமா செய்யவே இல்லை. இப்ப ராமநாதபுரம் முத்துப்பேட்டையில வந்து இஸ்லாமியர்கள் வந்து அதிகமா மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டாங்க. இங்க இஸ்லாமியர்கள் இருந்தாலுமே கூட அவங்க அதிகமா அந்த தொழில வந்து ஆர்வம் காட்டாததுனால இங்க மீன்பிடி தொழில் வந்து ஒரு பக்கமாக ஒரு மதம் சார்ந்து ஒதுங்கிடுச்சு. மற்ற ஊர்களில் வந்து ரெண்டு மதத்தை சேர்ந்தவங்களும் மீன்பிடி தொழில் செய்கிறாங்க. ஆனால் இங்கே வந்து இஸ்லாமியர்கள் வந்து அதை வந்து பெரும்பாலும் தவிர்த்துட்டாங்க. என்ன காரணத்தினாலன்னு தெரியல, அதை தவிர்த்துட்டாங்க. அதற்கு பிறகு நாகப்பட்டினத்திற்கான வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து ரோலிங் மில் மட்டும்தான். ஒரு இந்த ரயில் பெட்டி தொழிற்சாலையும் பொன்மலைக்கு மாற்றப்பட்டது. ரயில் பெட்டி தொழிற்சாலை முதல்ல பொன்மலையில் இருக்க ரயில் பெட்டி தொழிற்சாலை நாகப்பட்டினத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. ரயில்வே ஸ்டோர் அப்படிங்கிறது 88 எல்லாம் இங்கே அந்த கட்டடம் இருந்துச்சு. இப்போ பாண்டியன் தேட்டருக்கு பக்கத்தில் அந்த கட்டடம் இருந்துச்சு, ரயில்வே ஸ்டோர் இருந்துச்சு. இந்த ரயில்வே ஸ்டோரும் காணாமல் போச்சு, ரயில் பெட்டி தொழிற்சாலையும் காணாமல் போச்சு. எல்லாம் அங்கே போயிடுச்சு, திருச்சியை நோக்கி போயிடுச்சு. அதற்கு பிறகு 91ல் ஜெயலலிதா அவர்கள் வந்து மாவட்ட தலைநகரம் ஆரம்பிக்க பிறகுதான் இதற்கான வளர்ச்சி வந்து இங்கே இருந்திருக்கு. திருவாரூரை வந்து திமுக அரசாங்கத்தில் திருவாரூருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, அதனால நாகப்பட்டினத்தை வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் 91ல் மாவட்ட தலைநகராக்கி மாவட்ட ஆட்சியரகத்தை கட்டி நாகைக்கு வந்து ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்துருக்குறாங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா போன வாரம் நம்ம பேசுன மாதிரி நம்ம லிஸ்ட் போட்ட ஒரு 17-18 குளங்கள்ல 16 குளங்கள் வந்து தண்ணி இருக்கு நாகப்பட்டினத்தில். மற்றபடி ஒரு 7-8 குளங்கள் வந்து இப்போ சிஆர்சி டிப்போ இருக்கிறது, எல்ஐசி இருக்கிறது, கேர்ள்ஸ் ஸ்கூல் இருக்கிறது, இது எல்லாமே காக்கா குளம், ராமநாயக்கன் குளம் இதோட ஒரு பகுதியாக இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக துத்து கட்டடமாக மாற்றிட்டாங்க. அப்போ நாகப்பட்டினம் வந்து போர்ச்சுகீசியர்களும் ஆங்கிலேயர்களும் டிசைன் பண்ணப்பயே இந்த குளங்களுக்குள்ள உள் இணைப்பு இருக்கிற மாதிரி தான் குளங்கள் அமைச்சிருக்கிறாங்க. ஒரு குளத்துல நீர் நிறைஞ்சிச்சு அப்படின்னா அது இன்னொரு குளத்துக்கு போய் சேரும். அதே மாதிரி ஒரு குளத்துல நீர் குறைஞ்சிச்சு அப்படின்னா எந்த குளத்துல அதிகமா இருக்கோ அது வந்து அங்கேருந்து இங்கே வந்துடும். ஆண்டு முழுக்கையுமே வந்து அனைத்து குளங்கள்லையுமே நீர் இருக்கிற மாதிரி ஒரு செட்டப்ல தான் உள் இணைப்போட தான் இருந்திருக்கு. நகரம் திரும்ப டெவலப் ஆகிறப்ப சாலைகள் இப்போ இந்த இன்டர் கனெக்ஷன் எல்லாமே உடஞ்சிருச்சு. இப்போ எல்லாமே தனித்தனி துண்டுகளாக இருக்கு. இப்போ இன்றைய காலகட்டத்துக்கு நம்ம முக்கியமான தொழில் அப்படின்னு சொன்னோம்னா மீன்பிடி தொழில் மட்டும்தான் நாகப்பட்டினம் நகரத்தை வந்து காப்பாற்றிக்கிட்டு இருக்கு. மயிலாடுதுறை மாவட்டம் பிரிஞ்ச பிறகு நாகப்பட்டினம் மாவட்டத்துக்கான வருவாய், விவசாய வருவாய் வெகுவாக குறைஞ்சிருக்கு. அதில் நாகப்பட்டினம் நகரத்தோட பங்களிப்பு அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கான வருவாயில் நாகப்பட்டினம் நகரத்தோட பங்களிப்பு அப்படிங்கிறது, ஏன்னா மீன்பிடி தொழிலால் அரசாங்கத்துக்கு எந்த வருமானமும் கிடையாது. அதனால மிகப்பெரிய ஒரு பொருளாதார இப்போ மயிலாடுதுறை திருவாரூர் பிரிக்கப்பட்ட பிறகு விவசாயத்தினால வந்த வருமானமும் மிகப்பெரிய அளவில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது தான் இப்போ நாகப்பட்டினம் நகரத்தில் உள்ள மக்களுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு சவால். கல்லூரிகள், தனியார் கல்லூரிகள் வந்திருக்கு, அரசு கல்லூரி வந்திருக்கு, மீன்வள பல்கலைக்கழகம் வந்திருக்கு. இது வந்து இந்த காலகட்டத்தின் வளர்ச்சி. அப்போ நம்ம ஒரு தொன்மையான நகரமா நாகப்பட்டினத்தை பார்க்க போனோம் அப்படின்னா அந்த நாகப்பட்டினம் நகரத்துல நமக்கு இருந்த வரலாற்று பெருமையில இந்த நகர அமைப்புகள் கூட அந்த அளவுக்கு இப்ப இல்லை. சாலைகள், கால்வாய் வசதிகள், குடிநீர் வசதி, ஒவ்வொரு தெருமுனையிலையும் வந்து சிங்கம் வாயை திறந்தா தண்ணி ஊத்துற மாதிரி நகராட்சி குழாய்கள் அமைக்கப்பட்டிருந்தது. அந்த நகராட்சி குழாய்களில் தான் மக்கள் வந்து குடிநீர் எடுத்துட்டு இருந்திருக்காங்க. அந்த அமைப்புகளே ஒட்டுமொத்தமாக சிதைக்கப்பட்டு இப்போ வந்து புது மாதிரியான குடிநீர் இணைப்புகள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் இணையத்தில் தேடினீங்கன்னா நாகப்பட்டினம் நகரம் பற்றி கிடைக்கக்கூடிய தகவல்கள் மிக மிக குறைவாகவும் ஆத்தன்டிகேஷன் இல்லாமையும் நம்பகத்தன்மை இல்லாமல் சொல்லப்படுகிற செய்திகளாக தான் இருக்கு.
எழுத்துப்பூர்வமா பார்க்க போறோம்னா ஐயா தெரியும் கோவி இளைஞர் எழுதின புக்கு தவிர வேற எதுவும் நாகப்பட்டினத்தை பத்தியான வரலாற்று ஆவணங்கள் புத்தகம் எதுவும் இல்லை. அதனால அந்த மாதிரி ஒரு நூலை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் உருவாக்கணும். நாகப்பட்டினத்துக்கு வந்து ஒரு கல்வெட்டுகள்ல இருந்து இப்போ ஆனைமங்கலம் கல்வெட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி, ஆனைமங்கலம் கிராமத்தை வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி கல்வெட்டுல இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம நாகப்பட்டினம் கவர்மெண்ட் வெப்சைட்ல இருக்கு, கலெக்டரேட் வெப்சைட்ல இருக்கு. ஆனா அதற்கான புகைப்படங்கள் அது எதுல இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆவணம் மாதிரி ஒரு இது இல்லை. சொல்லப்படுகிற செய்திகளை வச்சு நம்ம பேசுறோமே தவிர இதற்கான நாகப்பட்டினம் நகரத்திற்கான ஒரு 165 ஆண்டுகள் நகராட்சியே இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 6ஆம் நூற்றாண்டுலேருந்து நகர அமைப்பாகவே இருந்தது, கிராமமா இல்லை நகர அமைப்பாகவே இருந்திருக்கு. நகரத்துக்கு கோட்டை சுவர் இருந்திருக்கு 6ஆம் நூற்றாண்டுலேருந்து. அப்போ இவ்வளவு ஒரு தொன்மையான ஒரு நகரத்துக்கான ஒரு ஆவணங்கள் எதுவுமே இல்லை நம்மகிட்ட அப்படிங்கிறதான் ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம். பழைய கதைகள் பேசி பழைய வரலாற்று பேசுறதை விட இப்போ உள்ள சாலை வசதிகள், குளங்களை வந்து மீட்டமைக்கிறதுக்கான முயற்சிகளை வந்து சேவை சங்கங்கள் செஞ்சா நல்லா இருக்கும். இதுல அரசியல் தலையீடுகள் இல்லாமலே ஆக்கிரமிக்கப்படுற குளங்கள் நிறைய இருக்கு. அரசு காரணத்துக்காக இப்ப நகராட்சி பெண்கள் மேல்நிலைப்பள்ளி அவசியம் அப்படிங்கிறதுனால ஒரு குளத்தை வந்து துத்துருக்காங்க இங்க. அதே மாதிரி சிஆர்சி டிப்போ இருக்கணுங்கிறதுக்காக ஒரு குளத்தை துத்துருக்காங்க. நாகப்பட்டினம் வந்து சுனாமி போன்ற பூகம்பம் போல இயற்கை இடர்களால பாதிக்கப்படும் அப்படிங்கிறதுக்காகவே மொத்தமே 17 சதுர கிலோமீட்டர் தான் நாகப்பட்டினம் நாகூர் நகராட்சியோட பரப்பளவு. இந்த 17ல கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட குளங்களை வந்து இருந்து அமைச்சதுக்கு காரணம் இது ஒரு ஷாக் அப்சர்வர் மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அமைச்சிருக்கிறாங்க. இந்த குளங்கள்ல இருக்கிற தண்ணீர் வந்து கடல்ல இருந்து வர்ற அனைத்து பாதிப்புகளையும் தடுத்து விடும் குளங்கள்ல இருக்கிற தண்ணீரை வந்து அப்படிங்கிறதுக்காக தான் இதை அமைச்சிருக்காங்க. அந்த குளங்கள் வந்து துந்து போறதுனால எதிர்காலத்துல இங்க உள்ள நகரத்துல உள்ள நகர அமைப்புக்கு இன்னும் பாதிப்பு ஏற்படும். அதனால ஒரு மாவட்ட நிர்வாகம் செய்யும் அப்படின்னு இல்லாம தன்னார்வ இயக்கங்கள் வந்து இந்த குளங்களை வந்து மீட்டெடுக்கிறதுக்கு மற்ற எல்லா மாவட்டத்திலும் இருக்கு. தன்னார்வ இயக்கங்கள் வந்து ஏரியை பாதுகாக்கிறதுக்கு, ஒவ்வொரு சனி ஞாயிறும் போய் அந்த குளப்பகுதிகளை சுத்தம் பண்றதுக்கு இதற்கான ஒரு ஏற்பாடுகளை செஞ்சு வச்சிருக்காங்க. இப்போ நம்ம வந்து போலியோ சொட்டு மருந்துக்கு, கண் மருத்துவ சிகிச்சைக்கு செய்கிற மாதிரி அதே அளவுக்கு முக்கியத்துவம் தனி மனிதருக்கு கொடுக்குற முக்கியத்துவம், சுகாதாரத்தை கொடுக்குற முக்கியத்துவத்தை மாதிரி நம்ம வாழும் இடத்திற்காக இங்க இவங்க மட்டும் தான் செய்ய முடியும், அங்க உள்ள தொண்டுநர்கள் மட்டும் தான் செய்ய முடியும். அதுதான் நம்ம பழைய தகவல்களை சேகரித்து நம்ம பழம் பெருமையை வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், எதிர்காலத்தில் இந்த நகரம் என்ன பண்ணணும் என்ன இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முயற்சியை தான் நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். வேற ஒன்றும் நான் தகவல் சேகரிக்கலை. வந்து கேட்ட ஐயா வெற்றி ஐயா, பாலமுருகன் சார்லாம் வந்திருக்கீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. திணைப்பேச்சு அப்படிங்கிறது வந்து அனைவரும் கருத்துக்களை பகிர்வதற்கான ஒரு களம்தான் அது. அதனால இத்துடன் உரை முடிச்சு